திரும்ப திரும்ப தாவேக்கால சொல்றது பெரும்பான்மை கிடைக்கலன்னா அப்ப நீங்க இருந்திருக்க வேண்டியதானே, அங்க நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல எதிர்த்து வாக்களிச்சிருக்க வேண்டியதானே, ஆட்சியை கலைச்சு விட்டு போயிருக்க வேண்டியதானே. என்னன்னா இப்ப இவங்களால என்னெல்லாம் சாதிக்க முடியும், என்னெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணி பாத்துட்டாங்க. எல்லா காம்பினேஷன்லயும் போட்டு ஏடிஎம்கே பிளஸ் கூட்டணி கட்சிகள் நம்ம பிளஸ் அங்க இது எல்லாரையும் போட்டு பார்த்தாலும் அது பிரச்சனையா இருந்திருக்கு. அதனால முடியாத பட்சத்துலதான் வேற வழி இல்லாம இந்த தரப்புல ஆதரவு. அப்படி ஆதரவு இருக்கிறப்பவும் சரி அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்க வேண்டியதானே. அப்ப என்னன்னா தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா தாவேக்கா இப்பயாவது 108 இருக்காங்க, அப்புறம் 208 வந்துட்டாங்கன்னா இருக்கிற குழப்பம் போயிருமே அப்படின்ற ஒரு பயத்துல தேர்தலை சந்திக்கவும் கட்சிகள் தயாரா இல்ல. அதனால என்ன சொல்றது, போனதையும் பிடிக்க முடியல, இருக்கிறதையும் விட முடியல. இதுக்கு நடுவுல குத்திக்கிட்டே இருக்கணும், 5 வருஷம் குத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவுலதான் என்னன்னா பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களும் எங்களாலதான் வழங்கப்பட்டு வந்தாங்க. 144 இன்னைக்கு வந்திருக்கு. இன்னும் தேர்தலை சந்திச்சு வந்தாங்கன்னா அந்த தயவும் தேவை இருக்காது, நம்ம குறை சொல்றதுக்கும் ஒண்ணும் இருக்காது.